இப்போ 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் அழகு 18 மரபியல் பற்றி பார்க்க போகிறோம். கற்றல் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றபின் மாணவர்கள் பெருங்கும் திறனானவை. மெண்டலின் விதியை பற்றி அறிதல், புறத்தேற்ற பண்பு மற்றும் ஜீனாக்க பண்பு ஆகியவற்றை வேறுபடுத்துதல், ஒரு பண்பு மற்றும் இரு பண்பு கலப்பு பற்றி புரிந்து கொள்ளுதல், குரோமோசோம், டிஎன்ஏ மற்றும் ஜீன் ஆகியவற்றை வேறுபடுத்துதல், குரோமோசோமின் அமைப்பு புரிந்து கொள்ளுதல், சென்ட்ரோமியரின் நிலைக்கு தகுந்தவாறு குரோமோசோம்களை வகைப்படுத்துதல், டிஎன்ஏவின் அமைப்பு மற்றும் இரட்டைப்பாதலை புரிந்து கொள்ளுதல், சடுதி மாற்றத்தை வரையறுத்தல் மற்றும் குரோமோசோம் மற்றும் ஜீன் சடுதி மாற்றத்தினை வகைப்படுத்தல், டவுன் நோய் கூட்டு அறிகுறியின் குரோமோசோம் குறைபாட்டை அடையாளம் காணுதல். இது அறிமுகம். ஒத்த உயிரிகளை தோற்றுவிக்கும். லைக் பெகெட்ஸ் லைக் என்பது உலகறிந்த உண்மை. உயிரியல் தம்மை ஒத்த இளம் உயிரிகளை தோற்றுவிக்கின்றன. கண்ணின் நிறமும், முடியின் நிறமும், மூக்கின் வடிவம், காது மடலின் அமைப்பு ஆகிய பண்புகள் மரபுவழி தோன்றுவன ஆகும். இந்த பண்புகள் நம் தாய் தந்தையிடமிருந்து எப்படி நமக்கு வருகின்றன என்பதை பற்றி நீங்கள் வியந்தது உண்டா? சில பண்புகள் நமது தாத்தா பாட்டியிடம் இருந்து நமக்கு வருகின்றன. இப்பண்புகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தப்படுகின்றன? இவை மரபணுக்களால், ஜீன்களால் கடத்தப்படுகின்றன. ஜீன்கள் வெளிப்புற தேற்றத்திற்கும் உயிரியல் செயல்பாடுகளுக்கும் காரணமாக அமைகின்றன. மரபணுக்கள் மரபியல் மாற்றம் மற்றும் உயிர்களில் பாரம்பரியமாதல் பற்றிய படிப்புக்கும் அறிவியல் படிக்கும் அறிவியல் மரபியல் எனப்படும். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது பாரம்பரியம் எனப்படும். ஆனால் வேறுபாடு என்பது ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரினங்களுக்கிடையே மற்றும் ஒத்த பெற்றோரிடமிருந்து உருவாகும் சந்ததிகளுக்கிடையே உள்ள மாறுபாடுகளை குறிப்பதாகும். இவையெல்லாம் குரோமோசோம்கள் மூலம் நடைபெறுகின்றன. குரோமோசோம்கள் என்றால் என்ன மற்றும் அவை மரபு பொருளான டிஎன்ஏ எவ்வாறு ஆக்கப்பட்டுள்ளது என்பதை குறித்து இனி காண்போம். 18.1 கிரிகர் ஜோகன் மெண்டல் மரபியலின் தந்தை. மெண்டல் 1822 1884 என்ற ஆஸ்திரிய துறவி மரபியலின் அடிப்படை தத்துவங்களை தனது சோதனைகள் மூலம் கண்டுபிடித்தார். அவரது கண்டுபிடிப்புகள் நவீன மரபியலுக்கு அடித்தளமிட்டன. அவர் 1822ஆம் ஆண்டு செக்கஸ்லோவியாவில் உள்ள சிலிசியன் என்ற ஊரில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்துவிட்டு 18ஆம் வயதில் பிரான் என்ற ஊரில் உள்ள அகஸ்தீனியான் துறவி மடத்தில் துறவியாக நுழைந்தார். இங்கிருந்து இயற்பியல், கணிதம் மற்றும் இயற்கை அறிவியலில் பயிற்சி பெற வியன்னா பல்கலைக்கழகத்துக்கு சென்றார். 1854ஆம் ஆண்டு மீண்டும் மடத்துக்கு பாதிரியாராகவும் உயர்நிலை பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றினார். தனது ஓய்வு நேரத்தில் தோட்டத்தில் உள்ள பட்டாணி செடியில் புகழ்மிக்க வரலாற்று சிறப்புடைய அவரது சோதனைகளை செய்ய ஆரம்பித்தார். இந்த சோதனைகளை மடத்தில் தங்கியிருந்து 1856 முதல் 1865 வரை 9 வருடங்கள் செய்தார். 34 வகைக்குட்பட்ட 10,000 தாவரங்களை தனது சோதனைகளுக்கு உட்படுத்தினார். ஒவ்வொரு தாவரமும் மற்ற தாவரங்களிலிருந்து பல வகைகளில் வேறுபட்டு இருப்பதை கண்டுபிடித்தார். இவ்வாறு அவர் 7 ஜோடி பண்புகளில் வேறுபட்ட தாவரங்களை தனது ஆய்வுக்கு தேர்ந்தெடுத்தார். அட்டவணை 18.1 மெண்டல் பயன்படுத்திய பட்டாணி தாவரத்தின் வேறுபட்ட பண்புகள். ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பண்பு. தண்டின் உயரம். ஓங்கு பண்பு நெட்டையாகவும் ஒடுங்கு பண்பு கொட்டையாகவும். மலரின் அமைவிடம் கோணமலராகவும் ஓங்கு பண்புல கோணமலராகவும் ஒடுங்கு பண்புல நுனிமலராகும். மலரின் நிறம் ஓங்கு பண்புல ஊதா நிறமாகவும் ஒடுங்கு பண்புல வெள்ளை நிறமாகவும். கனியின் வடிவம் ஓங்கு பண்புல உப்பியதும் ஒடுங்கு பண்புல சுருங்கியதும் இருக்கு. கனியின் நிறம் ஓங்கு பண்புல பச்சையாகவும் ஒடுங்கு பண்புல மஞ்சளாகவும். விதையின் வடிவம் பார்த்தீங்கன்னா ஓங்கு பண்புல உருண்டையாகவும் ஒடுங்கு பண்புல சுருங்கியதும் இருக்கு. விதையின் நிறம் ஓங்கு பண்புல மஞ்சளாகவும் ஒடுங்கு பண்புல பச்சையாகவும் இருக்கு. மெண்டலின் வெற்றிக்கான காரணங்கள். பட்டாணி செடியில் தனது சோதனைக்கு தேவையான கீழ்கண்ட பல பயனுள்ள பண்புகள் இருந்ததால் அவர் தனது ஆய்விற்கு பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார். 1. இதில் இயற்கையாகவே தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுவதால் தூய தாவரங்களை பெருக்கம் செய்வது எளிது. 2. இது ஓராண்டு அதாவது ஒரு பருவ தாவரமாக இருப்பதால் வாழ்க்கை காலம் மிக குறுகியது. எனவே குறுகிய காலத்தில் பல தலைமுறைகளை விரைவில் அறிந்து கொள்ளலாம். 2. இதில் அயல் மகரந்த சேர்க்கை செய்வது மிகவும் எளிது. 4. ஆழமாக வரையறுக்கப்பட்ட பல வேறுபாடு பண்புகளை கொண்டுள்ளது. 5. மலர்கள் அனைத்தும் இருபால் தன்மை கொண்டவை. சரிங்களா? அடுத்தது 18.2 ஒரு பண்பு கலப்பு. ஒரு ஜீன் பாரம்பரியம் அர்த்தம். ஒரு பண்பின் இரு மாற்று தேற்றங்களை தனித்தனியாக பெற்ற இரு தாவரங்களை கலப்புற செய்வது ஒரு பண்பு கலப்பு எனப்படும்.
எடுத்துக்காட்டாக இந்த கலப்பிற்கு பட்டாணி செடியின் உயரம் என்ற பண்பை எடுத்துக்கொண்டு நெட்டை குட்டை ஆகிய பண்புகளில் வேறுபட்ட இரு தாவரங்களை கலப்புற செய்தனர். மெண்டலின் ஒரு பண்பு கலப்பாய்வு. பெற்றோர் தலைமுறை பி அவர் தனது ஆய்விற்கு ஒரு தூய நெட்டை தாவரத்தையும் தூய குட்டை தாவரத்தையும் தேர்ந்தெடுத்தார். முதல் சந்ததி F1 பெற்றோர் தூய பெற்றோர் கலப்பின் மூலம் பெறப்பட்ட விதைகளிலிருந்து தோன்றும் தாவரங்கள் முதல் சந்ததி தாவரங்கள் ஆகும். அனைத்து தாவரங்களும் நெட்டை தன்மை கொண்ட ஒரு பண்பு கலப்புயிரிகள். இரண்டாம் சந்ததி தலைமுறை F2 F1 சந்ததியின் ஒரு பண்பு கலப்புயிரிகளை தன்மகர்ந்த சேர்க்கை உட்படுத்தும் போது நெட்டை மற்றும் குட்டை தாவரங்கள் 3:1 என்ற விதத்தில் தோன்றின. அவை 784 நெட்டை தாவரங்களும் 277 குட்டை தாவரங்களும் ஆகும். ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தேற்றத்தை புறத்தேற்றம் அதாவது பீனோடைப் என்கிறோம். எனவே புறத்தேற்ற விகிதம் 3:1, அதாவது பீனோடைப்போட விகிதம் 3:1 சொல்லலாம். F2 சந்ததியில் 3 வகையான தாவரங்கள் தோன்றின. அதாவது கலப்பற்ற நெட்டை, கலப்பின நெட்டை, கலப்பற்ற குட்டை. அந்த கலப்பற்ற நெட்டை ஹோமோசைக்கஸ் TT1 அப்படிங்கிறதும், கலப்பின நெட்டை ஐட்டிரோசைக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் T ஸ்மால் டி 2. அடுத்து கலப்பற்ற குட்டை TT ஸ்மால் TT 1. தாவரங்களில் ஜீனாக்கம் ஜீனோடைப் எனப்படும். எனவே ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் 1:2:1 படம் 18.1 காட்டியிருக்காங்க. மெண்டலின் ஒரு பண்பு கலப்பு பற்றி விளக்கம். மெண்டல் தன் ஆய்வின் முடிவில் காரணிகள் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு கடத்தப்படுவதை கண்டறிந்தார். காரணிகள் தற்போது ஜீன்கள் என அழைக்கப்படுகின்றன. நெட்டை மற்றும் குட்டை பண்புகள் வேறுபட்ட ஒரு ஜோடி ஜீன்களை கொண்டுள்ளன. நெட்டை தாவரத்தில் காணப்படும் ஒரு ஜோடி காரணி T என்ற எழுத்தாலும் குறிப்பிடப்படுகிறது. ஓங்கு பண்பின் டால் முதல் எழுத்து. குட்டை பண்பின் காரணி T என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது, அதாவது ஒடுங்கு பண்பு. இந்த காரணிகள் ஜோடியாக காணப்படும். கலப்பற்ற நெட்டை கேபிட்டல் T குட்டை ஸ்மால் டி பெற்றோரில் உள்ளது போல காரணிகள் ஒரே வகையை சார்ந்தவையாகவே இருப்பின் அவை ஹோமோசைக்கஸ், அதாவது ஒத்த கருநிலை கேபிட்டல் TT ஸ்மால் TT எனவும், ஒரு பண்பு கலப்புயிரில் உள்ளது போல் காரணிகள் வெவ்வேறு வகையை, அதாவது கேபிட்டல் T ஸ்மால் T சேர்ந்தவை இருந்தால் ஐட்டிரோசைக்கஸ், அதாவது வேறுபட்ட கருநிலை எனவும் அழைக்கப்படுகின்றன. இப்போ பாருங்கள், பெற்றோர் தலைமுறை அதில் பார்த்தீங்கன்னா F1 தலைமுறை ஜீனோடைப் பீனோடைப், அதாவது அனைத்தும் கேபிட்டல் T ஸ்மால் டியும், பீனோடைப்பை அனைத்தும் நெட்டை. F2 தலைமுறையில் ஜீனோடைப் பற்றியும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் T டாட்டு ஸ்மால் கேபிட்டல் T ஸ்மால் டி டாட்டு ஸ்மால் டி, அதாவது 1:2:1. அது பீனோடைப்பில் பார்த்தீங்கன்னா நெட்டை குட்டை கணக்கு போட்டோம்னா நம்மளுக்கு 3:1 அப்படிங்கிற விதத்தில் கிடைக்குது. இது ஒரு பண்பு கலப்பு. அதாவது பாருங்கள், நெட்டை அதாவது நெட்டையில் கேபிட்டல் டியும் குட்டையில் ஸ்மால் டியும் கேபினெட்டுகள் கேபிட்டல் T ஸ்மால் டி அது சேர்த்துச்சுன்னா டி கேபிட்டல் Tயும் ஸ்மால் டியும் சேர்ந்தால் கேபிட்டல் T ஸ்மால் டி செயற்கையாகுது. அதுலேருந்து நம்மளுக்கு 2 கிடைக்குது. அதாவது கேபிட்டல் T ஸ்மால் டி 1, கேபிட்டல் T ஸ்மால் டி 2. அப்போ அதுமா இந்த 2 கேபினெட்டுகளும் நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்டை கேபிட்டல் T நெட்டையில் கேபிட்டல் T ஸ்மால் T நெட்டை, குட்டை TT கிடைக்குது நம்மளுக்கு அந்த ஃபார்முலா படி. அடுத்து 1, இரு வகையான காரணிகள் ஒரு ஜோடி பண்பு தோன்றுவதற்கு காரணமாக உள்ளன. இவை அவை அல்லீல்கள் எனப்படும். அல்லீல்களால் வெளிப்படும் புறத்தேற்ற பண்பு அல்லீலோ மார்புகள் எனப்படும். 2, ஒரு பண்பின் இரு வேறுபட்ட நிலைகளுக்கான காரணிகளில் கருவுறுதல் நடைபெறும் போது ஒரு பண்பு மட்டும் வெளிப்படுகிறது நெட்டை, மற்றொன்று மறைக்கப்படுகிறது குட்டை. வெளிப்படும் பண்பு ஓங்கு பண்பு டாமினேட் எனவும், மறைக்கப்படும் பண்பு ஒடுங்கு பண்பு ரெசிக்யூ எனவும் அழைக்கப்படுகிறது. 3, காரணிகள் அனைத்தும் தூய நிலை உடையன கேமெட்கள், அதாவது பாலின செல்கள் உருவாகும் போது காரணிகள் தனித்தனியாக பிரிந்து இரு வேறுபட்ட பண்புகளுக்கான காரணிகளில் ஒன்று மட்டும் ஒரு கேமெட்டுக்கு செல்கிறது. அதாவது நெட்டை T மற்றும் குட்டை T தன்மைக்குரிய காரணிகள் தனியாக உள்ளன. முதல் சந்ததி காலப்பேரில் தன்மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் போது இவ்விரு காரணிகளும் பிரிந்து பின்பு சார்பின்றி இணைந்து நெட்டை மற்றும் குட்டை தாவரங்களை உருவாக்கின்றன. தகவல் நுணுக்கங்கள். புன்னட் கட்டம் என்பது RC புன்னட்டால் உருவாக்கப்பட்ட சோதனை பலகையாகும். மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறையாகும்.
18.3 இரு பண்பு கலப்பு சோதனை. 2 ஜோடி எதிரிடை பண்புகளை கொண்ட தாவர இனக்கலப்பு இரு பண்பு கலப்பு எனப்படும். மெண்டல் விதியின் நிறம் மற்றும் வடிவத்தை தன் ஆய்வுக்கு தேர்ந்தெடுத்தார். விதியின் நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. விதையின் வடிவம் உருண்டை மற்றும் சுருங்கியது. மெண்டல் உருண்டை வடிவம் மற்றும் மஞ்சள் நிற உடைய தாவரத்தை சுருங்கிய வடிவம் மற்றும் பச்சை நிற விதையுடைய தாவரத்துடன் கலப்பினம் செய்து கீழ்கண்ட முடிவுகளை கண்டறிந்தார். 1. மெண்டல் முதலில் தூய உருண்டை வடிவம் மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரத்தை தூய சுருங்கிய வடிவம் மற்றும் பச்சை நிற விதையுடைய தாவரத்துடன் கலப்பு செய்யும்போது F1 சந்ததியில் கிடைத்த அனைத்து தாவரங்களும் உருண்டை மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரங்களாக காணப்பட்டன. சுருங்கிய பச்சை நிறடைய தாவரங்கள் F1 தோன்றவில்லை. இதிலிருந்து அவர் உருண்டை மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரங்கள் ஓங்கு பண்பு தாவரங்கள் எனவும் சுருங்கிய பச்சை நிற விதையுடைய தாவரங்கள் ஒடுங்கு பண்பு தாவரங்கள் எனவும் கண்டறிந்தார். 2. முதல் சந்ததியில் தோன்றிய இரு பண்பு கலப்பீரான உருண்டை வடிவ மஞ்சள் நிறத்து விதைகளை தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தும் போது 4 விதமான தாவரங்கள் தோன்றின. அவை முறையே உருண்ட மஞ்சள் 9, உருண்ட பச்சை 3, சுருங்கிய மஞ்சள் 3, சுருங்கிய பச்சை 1, அதாவது நிற விதைகளுடைய தாவரங்கள். எனவே இரு பண்பு கலப்பின புறத்தேற்ற விகிதம் 9:3:3:1 ஆகும். மேற்கண்ட ஆய்வின் அடிப்படையில் பண்புகளுக்கான காரணிகள் தனித்தன்மையுடனும் சார்பின்றியும் கேமெட்டுகளில் காணப்படுகின்றன. இக்காரணிகள் ஒவ்வொன்றும் சார்பின்றி தனித்தன்மை இழக்காமல் அடுத்த சந்ததிக்கு செல்லும். அதாவது பாருங்க, தூய பெற்றோர் உருண்டை மஞ்சள் நிறமுடைய விதை R, Y. அதுக்கப்புறமா தூய பெற்றோர் சுருங்கிய பச்சை நிறமுடைய விதை r, small y. பெற்றோர் P. இப்போ வந்து R, Yயும் r, yயும், அதாவது பெற்றோர் கேமெட்டுகள் அப்படிங்கிறது rம் small yயும் இது சேர்ந்துருச்சுன்னா உருண்டை மஞ்சள் நிறமுடைய விதைகள் F1 கலப்புயரில் முதல் தலைமுறையில் நமக்கு அர்த்தம் கிடைக்குது. அதாவது R, Y, small y, அதே R, Y, small y கிடைக்குது. அது வந்து தன் மகரந்த சேர்க்கையில் நம்ம ஈடுபடுத்தும் போது நம்மளுக்கு அந்த ஃபார்முலா பாருங்க, R, Y அப்படிங்கிறது அப்படியே, அதாவது சுருங்கியது எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மஞ்சள் நிறத்தில் பார்த்தீங்கன்னா சுருங்கியது பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. பச்சையில் வந்து சுருங்கியது வந்து 1 தான் இருக்குது. சரிங்களா? F2 தலைமுறையில் புறத்தேற்ற விகிதம் வந்து 9:3:3:1 அப்படிங்கிற விதத்தில் நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. உருண்டை மஞ்சள் 9, சுருங்கிய மஞ்சள் 3, சுருங்கிய பச்சை 1, உருண்டை பச்சை 3 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதான் வந்து இருபண்பு கலப்பு. இருபண்பு கலப்பின் முடிவுகள். இருபண்பு கலப்பின் இறுதியில் மெண்டல் கீழ்காண முடிவுகளை கண்டறிந்தார். 1. 4 வகை தாவரங்கள். இருபண்பு கலப்பின் முடிவில் F2 சந்ததியில் 4 விதமான தாவரங்கள் தோன்றின. அவற்றில் 9 தாவரங்கள் ஓங்கு பண்புடனும் 3 தாவரங்கள் ஓர் ஓங்கு பண்பு மற்றும் ஒடுங்கு பண்புடனும் அடுத்த 3 தாவரங்கள் மற்றொன்று ஓங்கு மற்றும் ஒடுங்கு பண்புடனும் ஒரே ஒரு தாவரம் மட்டுமே 2 ஒடுங்கு பண்புகளுடனும் தோன்றின. 2. புதிய தாவரங்கள். 2 புதிய பண்புகளுடைய தாவரங்கள் தோன்றின. அவை உருண்டை வடிவ பச்சை நிற விதைகள், சுருங்கிய மஞ்சள் நிற விதைகள். இவை 2ஆம் சந்ததியில் தோன்றிய தாவரங்கள் ஆகும். 18.4 மெண்டலின் விதிகள். ஒரு பண்பு கலப்பு மற்றும் இரு பண்பு கலப்பு சோதனைகளின் அடிப்படையில் மெண்டல் 3 முக்கியமான விதிகளை முன்வைத்தார். அவை இப்பொழுது மெண்டலின் பாரம்பரிய விதி என அழைக்கப்படுகிறது. ஓங்கு தன்மை விதி. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளை கொண்ட பெற்றோர்களிடையே கலப்பு செய்யப்படும் பொழுது முதல் தலைமுறை சந்ததியில் வெளிப்படும் பண்பு ஓங்கு பண்பு ஆகும். வெளிப்படாத பண்பு ஒடுங்கு பண்பு. இது ஓங்கு பண்பு விதி எனப்படும். தனித்து பிரித்தல் விதி அல்லது கேமெட்டுகளின் கலப்பற்ற தன்மை விதி. ஒரு கலப்புயிரில் வேறுபட்ட 2 காரணிகள் இணைந்து காணப்பட்டால் ஒன்றுடன் ஒன்று கலைப்படையாமல் கேமெட்டுகள் உருவாக்கத்தின் போது தனித்து பிரிந்து கேமெட்டுக்குள் செல்கிறது. இது தனித்து பிரிதல் விதி அல்லது கேமெட்டுகளின் கலப்பற்ற தன்மை விதி எனப்படும். அடுத்து சார்பின்றி ஒதுங்குதல் விதி. ஒரே சமயத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வேறுபட்ட ஜோடி பண்புகள் பாரம்பரியமாக்கும் போது இப்பண்புகளை கடத்தும் ஜீன் அல்லது காரணிகள் ஒரு ஜோடி மற்றொரு ஜோடியுடன் சார்பின்றி ஒதுங்குகின்றன. இதனால்தான் புதிய பண்புகள் தோன்றுகின்றன. மேலும் அறிந்து கொள்வோம். மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசு 1993ஆம் ஆண்டு T.H. மோர்கனுக்கு வழங்கப்பட்டது.
18.5 குரோமோசோம்கள், டிஎன்ஏ மற்றும் ஜீன்கள். மனித உடல் பல மில்லியன் செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லின் உட்கருவிலும் குரோமோசோம்கள் என அழைக்கப்படும் மில்லியன் நூல் போன்ற அமைப்புகள் உள்ளன. வால்டேயர் என்பவர் 1888ஆம் ஆண்டு குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் உருவாக்கி பயன்படுத்தினார். குரோமோசோம்கள் என்பவை பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருள்களை தனகத்தே கொண்டவை. டிஎன்ஏவை, அதாவது டிஆக்சிலி ரைபோ நியூக்ளிக் அமிலம் உள்ளடக்கிய நன்கு ஒடுங்கி சுருண்ட குரோமோட்டின் இலைகள் கொண்ட மரபு பொருள் குரோமோசோம் ஆகும். ஒரு குறிப்பிட்ட புறத்தேற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவின் பகுதி ஜீன் ஆகும். ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்துள்ளன. இந்த அமைவிடம் லோக்கஸ் என்று அழைக்கப்படுகிறது. செல் பிரிதலின் போது ஜீன்களில் உள்ள மரபு தகவல்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகின்றன. 18.5.1 குரோமோசோம் அமைப்பு. இப்போ வந்து குரோமோசோம், சென்டிரோமியர், குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டீலோமியர், இரண்டாம் நிலை சுருக்கம், பிலிக்கில் தளப்பொருள், குரோமோனிமேட்டா, சேட்டிலைட், இரண்டாம் நிலை சுருக்கம், ஸ்பிண்டில் இலை, முதன்மை சுருக்கம், சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லிட்டு 18.3 குரோமோசோம் அமைப்பு கிடைக்கிறாங்க. சகோதரி குரோமேட்டுகள் என்று அழைக்கப்படும் 2 ஒத்த இலைகளை உள்ளடக்கிய மெல்லிய, நீண்ட மற்றும் நூல் போன்ற அமைப்புகள் குரோமோசோம்கள் எனப்படும். சென்ட்ரோமியர் 2 குரோமேட்டுகளையும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒன்றாக இணைக்கிறது. ஒவ்வொரு குரோமேட்டும் திருகு போல் சுருட்டப்பட்ட மெல்லிய குரோமோனீமா என்ற அமைப்பால் ஆனது. குரோமோனீமா தன் முழு நீளத்திற்கும் எண்ணற்ற மணி போன்ற குரோமோமியர்களை கொண்டுள்ளது. குரோமோசோம்கள் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோம் புரதங்கள், அதாவது ஈஸ்டோன் மற்றும் ஈஸ்டோன் அல்லாதவை மற்றும் சில உலோக அயனிகள் ஆகியவற்றை கொண்டது. இந்த புரதங்கள் குரோமோசோம் கட்டமைப்பிற்கு ஆதரவாக விளங்குகிறது. ஒரு குரோமோசோம் கீழ்கண்ட பகுதிகளை உள்ளடக்கியது. டீலோசெட்ரிக்னா சென்ட்ரோமியர், நீண்ட கரம் அப்படிங்கிறதும். ஆக்ரோசென்ட்ரிக்னா ஒரு குட்டை கரமும் நீண்ட கரமும் இருக்கும். சப்மெட்டாசென்ட்ரிக்னா குட்டை கரமும் சென்ட்ரோமியரும், அதாவது ஒரு ஃபேன் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அது ஃபேனோட பாதி இது பார்த்திங்கன்னா சம நீளமுடைய கரங்கள் இருக்கக்கூடியது மெட்டாசென்ட்ரிக் சொல்கிறாங்க. இதான் வந்து படம் 18.8 சென்ட்ரோமியரின் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம்களின் வகைகள். சரிங்களா. அடுத்தது முதன்மை சுருக்கம். குரோமோசோமின் 2 கரங்களும் இணையும் புள்ளி முதன்மை சுருக்கம் அல்லது சென்ட்ரோமியர் ஆகும். செல் பிரிதலின் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோம்களுடன் இணையும் பகுதி சென்ட்ரோமியர் ஆகும். இரண்டாம் நிலை சுருக்கம். சில குரோமோசோம்கள் ஏதேனும் சில பகுதிகளில் இரண்டாம் நிலை சுருக்கங்களையும் பெற்றிருக்கும். இந்த பகுதி உட்கரு பகுதி அல்லது உட்கரு மணி உருவாகும் பகுதி, அதாவது உட்கருவில் உட்கரு மணி உருவாக்கம் என அழைக்கப்படுகிறது. டீலோமியர். குரோமோசோமின் இறுதி பகுதி டீலோமியர் என அழைக்கப்படுகிறது. குரோமோசோமின் 2 நுனிகளும் எதிர்த்தன்மை கொண்டவை. இது அருகில் உள்ள குரோமோசோம்கள் ஒன்றுடன் ஒன்று சேருவதை தடுக்கிறது. டீலோமியர் குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை அளித்து பராமரிக்கிறது. அது வந்து சாட்டிலைட்னு சொல்லுவாங்க. சில குரோமோசோம்கள் ஒரு முனையில் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது. இந்த இணையுறுப்பு சாட்டிலைட் என அழைக்கப்படுகிறது. சாட்டிலைட்டை பெற்றுள்ள குரோமோசோம்கள் வந்து ஷார்ட் குரோமோசோம்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, டீலோமியர்கள் ஒவ்வொரு செல்லிலும் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுகின்றன. டீலோமியர்கள் குரோமோசோம்களில் காணப்படும் பாதுகாப்பு நியூக்ளியோடைட்டை தொடர்வரிசை ஆகும். ஒவ்வொரு முறை செல் பகுப்படையும் போதும் அவை கூறுகள் அடைகின்றன. டீலோமியர்கள் மிகவும் குறுகி தங்கள் வேலையை செய்ய முடியாத போது செல்கள் முதுமையடைய காரணமாகின்றன. 18.5.2 சென்ட்ரோமியர்களின் நிலைக்கேற்ப குரோமோசோம்களின் வகை. சென்ட்ரோமியர் அமைந்திருக்கும் நிலைக்கேற்ப குரோமோசோம்களின் வந்து டீலோசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக் மற்றும் மெட்டாசென்ட்ரிக் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பாருங்க. இப்போ இந்த சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் காணப்படுகிறது. இவை கோள் வடிவ குரோமோசோமாக இருக்கும். அடுத்து ஆக்ரோசென்ட்ரிக் சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனைக்கு அருகில் காணப்படுவதால் ஒரு குட்டையான கரம் ஒரு நீண்ட கரமும் பெற்றுள்ள இவை கோள் வடிவ குரோமோசோம் ஆகும். 3வது சப்மெட்டாசென்ட்ரிக். சென்ட்ரோமியர் குரோமோசோமின் மையத்திற்கு அருகில் காணப்படுகிறது. இவை 2 சமமற்ற கரங்கள் உருவாகின்றன. இவை ஜே வடிவ அல்லது எல் வடிவ குரோமோசோம்கள். 4வது மெட்டாசென்ட்ரிக். சென்ட்ரோமியர் குரோமோசோமின் மையத்தில் அமைந்த 2 சமநீளமுள்ள கரங்களை உருவாக்குகிறது. இவை வி வடிவ குரோமோசோம்கள்.
18.5.3 பணிகளின் அடிப்படையில் குரோமோசோம்களின் வகைகள். யூகேரியோட்டிக் குரோமோசோம்கள், ஆட்டோசோம்கள் மற்றும் அல்லோசோம்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ளவை ஆட்டோசோம்கள், அதாவது உடல் குரோமோசோம்கள் ஆகும். ஆண் மற்றும் பெண் உயிரிகள் சம எண்ணிக்கையில் உடல் குரோமோசோம்களை பெற்றுள்ளன. ஒரு உயிரி பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள் அல்லோசோம்கள் எனப்படும். இவை பால் குரோமோசோம்கள் அல்லது அட்டிரோசோம்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. எக்ஸ் குரோமோசோம்கள் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் என இருவகை பால் குரோமோசோம்கள் உள்ளன. மனித இனத்தில் ஆண் ஒரு எக்ஸ் குரோமோசோமையும் ஒரு ஒய் குரோமோசோமையும் பெற்றுள்ளனர். பெண்கள் 2 எக்ஸ் குரோமோசோம்களையும் பெற்றுள்ளனர். 18.5.4 கேரியோடைப் அப்படி சொல்லுவாங்க. எந்த ஒரு குறிப்பிட்டு வாழும் உயிரினத்திற்கும் விலங்கு அல்லது தாவரம் குரோமோசோம் எண்ணிக்கை மாறிலியாக உள்ளது. ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக 23 ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன. அதில் 22 ஜோடி ஆட்டோசோம்களும் 23வது ஜோடி அல்லோசோம்கள் அல்லது பால் குரோமோசோம்கள் ஆகும். சரிங்களா. பொதுவாக பாலின பெருக்கம் செய்யும்போது உயிரினங்கள் உடல் செல்களில் குரோமோசோம்கள் ஜோடிகளாக இடம்பெற்றுள்ளன. இந்த நிலை இருமைய நிலை 2n என அழைக்கப்படுகிறது. இவ்வுயிரினங்கள் உற்பத்தி செய்யும் இன செல் ஒரு குரோமோசோம் தொகுப்பு மட்டும் இடம்பெற்றுள்ளன. எனவே இன செல்கள் ஒற்றைமைய செல்கள் n என அழைக்கப்படுகின்றன. ஒரு உயிரினத்தில் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை, அளவு மற்றும் வடிவம் கேரியோடைப் எனப்படும். ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம் இடியோகிராம் என அழைக்கப்படுகிறது. இதில் அனைத்து மெட்டாநிலை குரோமோசோம்களும் ஒத்திசைவு குரோமோசோம்களும் ஜோடிகளாக அவற்றின் நீளம், தடிமன், சென்ட்ரோமியரின் நிலை, வடிவம் மற்றும் பல பண்புகளின் இறங்கு வரிசையில் இடம்பெற்றுள்ளன. பால் குரோமோசோம்கள் இவ்வரிசையின் இறுதியில் உள்ளன. அது ஆட்டோசோம். அது பால் குரோமோசோம் கடிதம் 23வது. பெண் குரோமோசோம் XXும் ஆண் குரோமோசோம் XY அப்படிங்கிற விதத்தில் இருக்குது. இயல்பான மனித கேரியோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. 18.6 டிஎன்ஏ அமைப்பு. டிஎன்ஏ என்பது மரபு தகவல்களை உள்ளடக்கிய பாரம்பரிய பொருள். இது குரோமோசோமின் மிக முக்கிய கூறாகும். ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் ஆகியோர் வெளியிட்ட டிஎன்ஏவின் முப்பரிமாண அமைப்பு பெரும்பாலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட டிஎன்ஏ மாதிரி ஆகும். ரெலிஸ்டன் பிராங்கலின் மற்றும் மௌலரிஸ் வில்கின்ஸ் ஆகியோர் டிஎன்ஏ எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஆய்வின் அடிப்படையில் டிஎன்ஏவின் முப்பரிமாண மாதிரியை வாட்சன் மற்றும் கிரிக் வெளியிட்டனர். நியூக்ளிக் அமிலங்களின் மூலக்கூறு அமைப்பு பற்றி இவர்களின் கண்டுபிடிப்புகளை பாராட்டும் விதமாக 1962ஆம் ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு இவர்களுக்கு வழங்கப்பட்டது. டிஎன்ஏ மூலக்கூறின் வேதியியல்பு. டிஎன்ஏ என்பது மில்லியன் கணக்கான நியூக்ளியோடுகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய மூலக்கூறாகும். எனவே இது நியூக்ளியோடை அதாவது பாலினா பல எனவும் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நியூக்ளியோடுகளும் 3 கூறுகள் உள்ளடக்கியது. ஒரு சர்க்கரை மூலக்கூறு டி ஆக்சிரைபோஸ் சர்க்கரை. இரண்டாவது ஒரு நைட்ரஜன் காரம். அதாவது டிஎன்ஏவில் உள்ள நைட்ரஜன் காரங்கள் இருவகைப்படும். அவை ஒன்றாவது பியூரின்கள், அதாவது அடினைன் மற்றும் குவனைனும். அது பிரிமிடின்கள் தான் சைட்டோசின் மற்றும் தைமின் இதெல்லாம் இருக்கும். மூணாவது ஒரு பாஸ்பேட் தொகுதி அப்படிங்கிற அந்த 3 இதுவும் இருக்கும். அடுத்து நியூக்ளியோசைடு மற்றும் நியூக்ளியோடை அப்படிங்கிற அப்படி 2 கொடுத்துறாங்க. நியூக்ளியோசைடு அப்படின்னா நைட்ரஜன் காரம் ப்ளஸ் சர்க்கரையும், நியூக்ளியோடை அப்படின்னா நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் சேர்ந்தது தான் நியூக்ளியோடைன்னு சொல்லுவாங்க. இடம்பெற்றுள்ள பியூரின்கள் மற்றும் பிரிமிடின்கள் ஏற்ப நியூக்ளியோடுகள் உருவாகின்றன. 18.6.1 வாட்சன் மற்றும் கிரிக்கின் டிஎன்ஏ மாதிரி. டிஎன்ஏ மூலக்கூறு 2 பாலிநியூக்ளியோடு இலைகளால் ஆனது. இந்த இலை இரட்டை சுருள் அமைப்பு உருவாக்கின்றன. இவ்விலைகள் ஒன்றுக்கொன்று எதிர் இணை இயல்புடன் எதிரெதிர் திசையில் செல்கின்றன. மூணாவது மையத்தில் உள்ள நைட்ரஜன் காரங்கள் சர்க்கரை பாஸ்பேட் தொகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த தொகுதிகள் டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளன. நாலாவது நைட்ரஜன் காரங்கள் இணைவுறுதல் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே அமைகிறது. அவை எப்பொழுதும் நைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்படுகின்றன. அடினன் ஏ தைமினுடன் டீயுடன் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. ஏ டபுள் பாண்டு டி அப்படிங்கிறதும். அடுத்து சைட்டோசின் சி குவனைனுடன் 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. சி ட்ரிபிள் பாண்டு ஜி. இத்தகைய இணைவுறுதல் நிரப்புக்கார இணைவுறுதல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஜிசிஏஏ கொடுத்துருக்காங்க. அது 1 நானோமீட்டர்
அதாவது இது வந்து 1 நானோமீட்டர். மொத்த டிஎன்ஏ வந்து 3.4 நானோமீட்டர் இருக்குது. அதே ஜிசி, சிஜி, ஏடி, சிஜி தான் இருக்குது. அடுத்தது வந்து டிஏ இருக்குது, ஏ தனியாக இருக்குது, ஏடி இருக்குது, ஏடி இருக்குது, ஜி இருக்குது, சி இருக்குது, ஏ இருக்குது, டி இருக்குது. அதாவது 0.34 நானோமீட்டர். படம் 18.6 டிஎன்ஏ அமைப்பு. ஒன்றாவது, நைட்ரஜன் காரங்களுக்கு இடையேயான ஹைட்ரஜன் பிணைப்பு டிஎன்ஏவிற்கு நிலைப்புத்தன்மையை தருகிறது. அதாவது இரட்டை சுழல் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் 34 ஆம்ஸ்ட்ராங், அதாவது 3.4 நானோமீட்டர் அளவிலானது. ஒரு முழு சுற்றில் 10 கார இணைகள் உள்ளன. 7வது, இரட்டை சுருளில் உள்ள நியூக்ளியோடைடுகள் பாஸ்போ டை எஸ்டர் பிணைப்புகளால் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. பாருங்க, நியூக்ளியோடை அதாவது பி சர்க்கரையோடு சேர்ந்துருக்கு. அது வந்து சிஜி அப்படின்னு 3 பாண்டும், ஏடி வந்து 2 பாண்டும், சிஜி வந்து 3 பாண்டும், அதே டிஏங்கிறது வந்து 2 பாண்டும். அது வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு. சரிங்களா? அதாவது அடினைன், தைமின், குவைனைன், சைட்டோசின். அதாவது இந்த சிங்கிறது வந்து சைட்டோசினும், ஜிங்கிறது வந்து குவைனைனும், ஏங்கிறது வந்து அடினைனும், டிங்கிறது வந்து தைமைனும் ஆகும். எதிரிணை டிஎன்ஏ இலைகள். படம் 18.7 டிஎன்ஏ வால் உள்ள நியூக்ளியோடைடுகள். மேலும் அறிந்து கொள்வோம். டிஎன்ஏ நைட்ரஜன் காரம் இணைவுறுதலுக்கான சார்கப் விதி. எர்வின் சார்கப் கூற்றுப்படி டிஎன்ஏவில் எப்பொழுதும் அடினைனின் விகிதமும் தையமினின் விகிதமும் சமமாக உள்ளன. மேலும் குவைனைனின் விகிதமும் சைட்டோசனின் விகிதமும் எப்பொழுதும் சமமாக உள்ளன. சரியா? அடுத்து 18.6.2 டிஎன்ஏ இரட்டிப்பாதல். டிஎன்ஏ இரட்டிப்பாதல் என்பது ஒரு செல்லில் நடைபெறும் அடிப்படை செயல்பாடுகளில் ஒன்று. இரட்டிப்பாதல் செயல்பாட்டின் பொழுது டிஎன்ஏ மூலக்கூறு தன் அமைப்பை ஒத்த நகல்களை உருவாக்குகிறது. டிஎன்ஏ மூலக்கூறின் இரு இலைகளும் நிரப்புக்கார இணைகளை பெற்றுள்ளன. ஒவ்வொரு இலையிலும் உள்ள நியூக்ளியோடைடுகள் புதிய இலை உருவாகுவதற்கான தகவல்களை அளிக்கின்றன. ஒவ்வொரு முறை செல் பகுப்படையும் பொழுதும் 2 சேய் செல்களும் தாய் செல் போன்றே சரியாக அதே மரபியல் தகவல்களை பெற்றுள்ளன. டிஎன்ஏ இரட்டிப்பாதல் கீழ்கண்ட நிகழ்வுகளை உள்ளடக்கியது. இரட்டிப்பாதலின் தொடக்கம். டிஎன்ஏவின் குறிப்பிட்ட புள்ளியில் இரட்டிப்பாதல் தொடங்குகிறது. இந்த புள்ளிகள் இரட்டிப்பாதல் தொடங்கும் இடங்கள் ஆகும். 2 இலைகளும் பிரிந்து பின் விலக ஆரம்பித்து இப்புள்ளியில் இரட்டிப்பாதல் கவை உருவாக்குகிறது. டிஎன்ஏ மூலக்கூறு பிரிதல். இரட்டிப்பாதல் தொடங்கும் இடத்தில் ஹேலிகேஸ் என்ற நிதி இணைகிறது. ஹேலிகேஸ் டிஎன்ஏவின் 2 இலைகளையும் பிரிக்கிறது. டோபோ ஐசோமெரோஸ் நிதி இரட்டிப்பாதல் கவையின் மேலே உள்ள இரட்டை சுருளை பிரித்து அவை பிரியும் பொழுது ஏற்பட்ட முறுக்கல்களை நீக்குகிறது. பிரிந்த ஒவ்வொரு டிஎன்ஏ இலையும் புதிய டிஎன்ஏ இலைகளுக்கான மாதிரி ஊறுகு, அதாவது டெம்ப்ளேட் போன்று செயல்படுகின்றன. அதாவது பின்தங்கிய இலை டிஎன்ஏ பாலிமெரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒகாசாகி துண்டு காட்டியிருக்காங்க. மூல டிஎன்ஏ. அடுத்து வந்து ஆர்என்ஏ பிரைமர், பிரைமேஸ், ஹெலிகேஸ். அது வந்து டேபோ ஐசோமெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரோர் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து வழிநடத்தும் இலை. படம் 18.8 டிஎன்ஏ இரட்டிப்பாதல் காட்டியிருக்காங்க. ஆர்என்ஏ பிரைமர் உருவாதல். ஆர்என்ஏ பிரைமர் என்பது ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுகளின் ஒரு சிறிய பகுதியாகும். இரட்டிப்பாதல் தொடங்கும் இடத்திற்கு அருகில் உள்ள டிஎன்ஏ மாதிரி ஒரு ஆர்என்ஏ பிரைமரை தோற்றுவிக்கிறது. பெற்றோரை இலையிலிருந்து புதிய நிரப்பு இலையின் தோற்றம். ஆர்என்ஏ பிரைமர் உருவான பின்பு டிஎன்ஏ பாலிமெரஸ் என்ற நிதியின் உதவியுடன் நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்படுகின்றன. ஒவ்வொரு பெற்றோர் இலையிலுமிருந்து புதிய நிரப்பு டிஎன்ஏ இலை உருவாக்கிறது. புதிய இலை உருவாக்கம் ஒற்றை திசையில் நடைபெறுகிறது. ஓரிலையில் இலை தொடர்ச்சியான இலையாக உருவாக்கப்படுகிறது. இது வழிநடத்தும் இலை, அதாவது லீடிங் ஸ்டாண்டு என அழைக்கப்படுகிறது. மற்றொரு இலையில் டிஎன்ஏவின் சிறிய பகுதிகள் உருவாக்கப்படுகின்றன. இந்த இலை பின்தங்கிய இலை, அது லேகிங் ஸ்டாண்ட் என அழைக்கப்படுகிறது. டிஎன்ஏவின் சிறிய பகுதிகள் ஒகாசாகி துண்டுகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த துண்டுகள் டிஎன்ஏ லிகேஸ் நிதியால் ஒன்றிணைக்கப்படுகின்றன. இரட்டிப்பாதல் கவையின் இரு பக்கங்களும் டெர்மினஸ் என்ற இடத்தில் சந்திக்கும் போது இரட்டிப்பாதல் முடிவடைகிறது. இரட்டிப்பாதல் தொடங்கும் நிலைக்கு எதிர் திசையில் டெர்மினஸ் உள்ளது. 18.6.3 டிஎன்ஏவின் முக்கியத்துவம். இது மரபியல் தகவல்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறது. இது புரதங்கள் உருவாக்கத்திற்கு தேவையான தகவல்களை பெற்றுள்ளது. ஒரு உயிரினத்தின் வளர்ச்சி சார் மற்றும் வாழ்வியல் செயல்பாடுகளை கடத்துகிறது.
18.7 பாலின நிர்ணயம். கருவுற்ற முட்டை ஆண் அல்லது பெண் உயிராக வளர்ச்சியடைவது பாலின நிர்ணயம் எனப்படும். ஒரு உயிரின் பாலினம் குரோமோசோம்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. 18.7.1 மனிதனில் பாலின நிர்ணயம். மனிதனில் உள்ள 23 ஜோடி குரோமோசோம்களில் 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி 23 ஜோடி பால் குரோமோசோம்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பெண் கேமெட்டுகள் அல்லது அண்ட செல்கள் ஒரே மாதிரியான குரோமோசோம் அமைப்பை 22+X பெற்றுள்ளன. ஆகவே மனித இனத்தில் பெண் உயிர்கள் ஹேமோகேமிட் ஆகும். ஆண் கேமெட்டுகள் அல்லது விந்தணுக்கள் 2 வகைப்படும். 2 வகைகளும் சம விகிதத்தில் உருவாகின்றன. அவை 22+X குரோமோசோம்களையும் உடைய விந்தணுக்கள் மற்றும் 22+Y குரோமோசோம்களை உடைய விந்தணுக்கள். மனித இனத்தில் ஆண்கள் ஹெட்டிரோகேமிட் என அழைக்கப்படுகின்றனர். அடுத்தது 44+XX அப்படிங்கிறது தாய், 44+XYங்கிறது தந்தை. சரிங்களா, இது அண்டம். 22+Xம் 22+Xம் தான் இருந்தால் சரிங்களா, அப்படி இருக்கா. அடுத்து தந்தை பார்த்தீங்கன்னா 22+Xம் 22+Yம் விந்தணுக்கள் இருக்குது. ஸோ இப்போ இதில் இந்த 22+X இங்கே சேருது. அதே இங்கே 22+X இந்த பக்கம் சேர்ந்துச்சுன்னா 44+XX அதாவது பெண்ணும் கிடைக்குது. அதாவது 44+XYங்கிற ஒரு ஆணும் கிடைக்குது. சரிங்களா, இதில் குரோமோசோம் அதாவது XYங்கிறது கொடுத்துருக்காங்க. விந்தணு XY கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி XX கொடுத்துருக்காங்க. அதாவது XY அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது சம அளவில் ஆண் பெண் நம்மளுக்கு கிடைக்கும். மனிதனில் பாலின நிர்ணயம். அண்டகம் X குரோமோசோம் கொண்ட விந்தணுவோடு இணைந்தால் XX உயிரி அதாவது பெண் உருவாகிறது. அண்டகம் X அதாவது Y குரோமோசோம் கொண்ட விந்தணுவோடு இணைந்தால் XY உயிரி ஆண் உருவாகிறது. தந்தை உருவாக்கும் விந்தணுவே குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிக்கிறது. குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிப்பதில் தாய்க்கு எவ்வித பங்கும் இல்லை. எவ்வாறு குரோமோசோம்கள் பாலின நிர்ணயத்தில் பங்கு கொள்கின்றன என்பதை பார்ப்போம். 22+X அண்டகம் 22+X விந்தணுவுடன் கருவுறும் போது பெண் குழந்தை 44+XX உருவாகிறது. 22+X அண்டகம் 22+Y விந்தணுடன் கருவுறும் போது ஆண் குழந்தை அதாவது 44+XY உருவாகிறது. 18.7.2 சடுதி மாற்றம். இனோத்திரா லாமார்க்கியானா மாலை நேர பிரிம்ரோஸ் வகை தாவரத்தில் தாம் கண்டறிந்த புறத்தேற்ற பண்பு மாற்றங்களின் அடிப்படையில் 1901 யூகோ டி விரிஸ் என்பவர் சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தினார். பரம்பரையாக தொடரக்கூடிய திடீரென ஓர் உயிரியின் மரபு பொருளில் டிஎன்ஏவில் திடீரென ஏற்படும் மாற்றம் சடுதி மாற்றம் எனப்படும். சடுதி மாற்றம் 2 வகைப்படும். அவை குரோமோசோம் சடுதி மாற்றம் மற்றும் ஜீன் சடுதி மாற்றம். ஒன்றாவது குரோமோசோம் சடுதி மாற்றம். குரோமோசோம் அமைப்பு அல்லது எண்ணிக்கையில் ஏற்படும் திடீர் மாற்றம் குரோமோசோம் சடுதி மாற்றம் என அழைக்கப்படுகிறது. இதன் விளைவாக கீழ்கண்ட நிலைகள் தோன்றலாம். ஒன்றாவது குரோமோசோம் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள். பொதுவாக செல் பகுப்பின் போது ஏற்படும் தவறுகளால் குரோமோசோம் அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. குரோமோசோம்களில் ஏற்படும் நீக்கமடைதல், இரட்டிப்பாதல், தலைகீழ் மாற்றம் மற்றும் இடப்பெயர்தல் ஆகியவற்றின் விளைவாக ஜீன்களின் எண்ணிக்கை மற்றும் அமைப்பில் மாற்றம் ஏற்படுகிறது. 2வது குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள். இவை ஒரு செல்லில் இடம்பெற்றுள்ள குரோமோசோம் எண்ணிக்கை அதிகரித்தல் அல்லது குறைதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இது பன்மைய நிலை அதாவது பிளாட்டிடியா எனப்படுகிறது. பன்மைய நிலை 2 வகைப்படும். அவை ஒன்றாவது யூப்ளாட்டியா அன்யூப்ளாட்டியா அப்படின்னு வரும். யூப்ளாட்டிடியா அப்படின்னு உயிரிகள் வழக்கமான இருமைய 2N குரோமோசோம் நிலையிலிருந்து அதன் மடங்கில் குறைந்தோ அல்லது அதிகரித்தோ காணப்படும் நிலை யூப்ளாட்டிடா எனப்படும். ஒரு உயிரி 3 ஒற்றைமைய குரோமோசோம் தொகுப்புகளை பெற்றிருந்தால் அது மும்மைய நிலை 3N எனப்படும். மும்மைய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பொதுவாக மலட்டுத்தன்மை உடையவை. ஒரு உயிரி 4 ஒற்றைமைய தொகுப்புகளை பெற்றிருந்தால் அது நான்மைய நிலை 4N எனப்படும். நான்மைய நிலை தாவரங்கள் நன்மை பயக்கக்கூடியவை. ஏனெனில் நான்மைய நிலை பெரும்பாலும் அளவில் பெரிய பழம் மற்றும் பூக்களை விளைவிக்கும். பாருங்கள், இருமைய வாழைப்பழம், பன்மைய வாழைப்பழம் பாருங்கள் விதைகள் இல்லாதது. சரிங்களா, விதைகள் இருக்கக்கூடியது, விதைகள் இல்லாதது. அடுத்து மும்மைய ஆளி, இருமைய ஆளி அப்படிங்கிறது காட்டியிருக்காங்க ஃபோட்டோவில். அது யூப்ளாய்டு. பிளாட்டியா அப்படிங்கிறது தொகுப்பில் உள்ள 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்கள் இழத்தல் அல்லது கூடுதலாக பெறுதல் அன்யூப்ளாய்டு எனப்படும். இது 3 வகைப்படும். அது மோனோசோமி 2N-1,
ட்ரைசோமி 2n+1 மற்றும் நல்லிசோமி 2n-2 அன்யூப்ளாய்டின் நிலைக்கான பொதுவாக அறியப்பட்ட எடுத்துக்காட்டு மனிதனில் ஏற்படும் டவுன் நோய் கூட்டு அறிகுறி சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அதை டவுன் நோய் கூட்டு அறிகுறினா இந்த நிலை முதலாக லாக்டன் டவுன் என்ற மருத்துவரால் 1866ஆம் ஆண்டு அடையாளம் காணப்படுது. இது 21வது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம், அது 21வது ட்ரைசோமி உள்ள மரபியல் நிலை ஆகும். மன வளர்ச்சி குறைபாடு, தாமதமான வளர்ச்சி, நடத்தை சார்ந்த பிரச்சனைகள், பலவீனமான தசை அமைப்பு, பார்வை மற்றும் கேட்டல் குறைபாடு ஆகியவை பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடம் காணப்படும் சில நிலைகள். டவுன் நோய் குறியீட்டின் கேரியோடைப் அந்த 21ஆவதுல பார்த்தீங்கன்னா 3 குரோமோசோம் இருக்கும். 21ஆவதுல மட்டும், அதாவது பிளாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது ஜீன் அல்லது புள்ளி சடுதி மாற்றம். ஒரு ஜீனின் நியூக்ளியோடை வரிசையில் ஏற்படும் மாற்றங்கள் ஜீன் சடுதி மாற்றம் எனப்படும். இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நைட்ரஜன் காரங்களில் ஏற்படும் பதிலீடு செய்தல், நீக்கமடைதல், இடைச்சேர்த்தல் அல்லது தலைகீழாதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஜீன்களில் ஏற்படும் மாற்றம் ஒரு உயிரின் இயல்புக்கு மாறான புரத உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் கதிரருவால் இரத்த சோகை நோய் ஏற்படுகிறது. இந்த ஜீனில் ஏற்படும் மாற்றம் ஹீமோகுளோபின் மூலக்கூறில் உள்ள புரத பகுதியின் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. புரத மூலக்கூறில் ஏற்பட்ட மாற்றத்தினால் இந்த ஹீமோகுளோபினை கொண்டுள்ள சிவப்பு இரத்த செல்கள் கதிரருவால் வடிவத்தை பெறுகின்றன. இப்போ நினைவில் கொள்க, வேறுபாடு மிகவும் நெருக்கமான விலங்குகளிடமும் காணப்படும். மெண்டல் தனது ஆய்விற்கு 7 பண்புகளை தேர்ந்தெடுத்தார். அவை முறையே மலரின் நிறம், அமைவிடம், விதையின் வடிவம், நிறம், கனியின் நிறம் மற்றும் வடிவம், தண்டின் உயரம். ஒவ்வொரு பட்டாணி செடியிலும் 2 காரணிகள் ஒரு பண்பு உருவாகுவதற்கு காரணமாக உள்ளன. அடுத்து, பெற்றோரிடமிருந்து பண்புகள் கடத்தப்படும் நிகழ்வு பாரம்பரியம் என்று அழைக்கப்படும். ஒவ்வொரு மனித செல்லும் 23 ஜோடி குரோமோசோம்களை கொண்டுள்ளது. இதில் 22 ஜோடிகள் வந்து ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி வந்து அல்லோசோம்கள் எனப்படும். ஒரு குரோமோசோம் உள்ளடக்கிய பகுதிகள் முதன்மை சுருக்கம் அல்லது சென்டிரோமியர் அல்லது இரண்டாம் நிலை சுருக்கம் டீலோமியர் மற்றும் சட்டிலைட்னு சொல்லுவாங்க. சென்ட்ரோமியரின் நிலையை பொறுத்து குரோமோசோம்கள் டீலோசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக் மற்றும் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. டிஎன்ஏவின் ஒவ்வொரு நியூக்ளியோடையும் ஒரு டிஆக்சிலி ரைபோ சர்க்கரை, ஒரு நைட்ரஜன் காரம் மற்றும் ஒரு பாஸ்பேட் தொகுதி ஆகியவற்றை கொண்டுள்ளன. எப்பொழுதும் பியூரின் மற்றும் பிரிமிடுகளுக்கு இடையே இணைவுறுதல் நிகழ்கிறது. தந்தையை உருவாக்கும் விந்தணுவே குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிக்கிறது. குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிப்பதில் தாய்க்கு எவ்வித பங்கும் இல்லை. ஒரு உயிரியின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் பாரம்பரியமாக தொடங்கக்கூடிய மாற்றம் சடுதி மாற்றம் எனப்படும். சரிங்களா? இப்போ வந்து புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. 1வது, மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளது. ஆப்ஷன் பி, பண்புகளை நிர்ணயிப்பதில் பெற்றுள்ளது. 2வது, எந்த நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:3:1 என்று உருவாகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி, சார்பின்றி ஒதுங்குதல் மூலமாகுது. 3வது, செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி எதுனா ஆப்ஷன் சி, சென்ட்ரோமியருடன் இணைகிறது. 4வது, சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம் அப்படின்னா ஆப்ஷன் வந்து பி, சரி, அது ஆப்ஷன் வந்து ஏ, அதாவது பி, மெட்டாசென்ட்ரிக் தான் வந்து மையத்தில் காணப்படுகிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் குறைஞ்சிச்சு. அடுத்து 5வது, டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஸ் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி, சர்க்கரை பாஸ்பேட் வந்து அதுதான் வந்து முதுகெலும்பாக இருக்குது. 6வது, ஒகாசகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டேஸ் அப்படின்னா ஆப்ஷன் டி, டிஎன்ஏ லைகேஸ். 7வது, மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி அல்லோசோம்கள். 8வது, பன்மைய நிலையில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா பிளாட்டிடியா அப்படி ஆப்ஷன் பி, பிளாட்டிடியா அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, மெண்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றது அப்படின்னா
அல்லீல்கள் என அழைக்கப்படுகின்றது. இரண்டாவது, ஒரு குறிப்பிட்ட பண்பின் அதாவது ஜீனின் வெளித்தேற்றம் டேஸ் எனப்படும் அப்படின்னா புறத்தேற்றம் எனப்படும். மூணாவது, ஒவ்வொரு செல்லின் உட்கருவிலும் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன என்று அழைக்கப்படுகின்றன, குரோமோசோம்கள். நாலாவது, ஒரு டிஎன்ஏ 2 டேஸ் இலைகளால் ஆனது அப்படின்னா பாலிநியூக்ளியோடைடுகளால் ஆனது. ஐந்தாவது, ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளில் ஏற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. இது சடிதி மாற்றம் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ இதில் சரியாக தவறான்னு கொடுத்துறாங்க. ஆனால் தவறை நான் திருத்தலை. நாங்கள் தவறை திருத்தலை. சரி எது தவறு எதுன்னு மட்டும் பாருங்கள். ஒன்றாவது, மெண்டலைஃப் ஈர்ப்பண்பு கலப்பு விகிதம் F2 தலைமுறையில் 3:1 ஆகும் அப்படிங்கிறது தவறானது. இரண்டாவது, ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மாற்றப்படுகிறது அப்படிங்கிறது தவறானது. மூன்றாவது, ஒவ்வொரு கேமெட்டும் ஜீனின் ஒரே ஒரு அல்லீல்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறது சரியான விடை. மூணாவது சரியான விடை. நாலாவது பாருங்க, ஜீன் அமைப்பில் வேறுபட்ட 2 தாவரங்களை கலப்பினம் செய்து பெறப்பட்ட சந்ததி கலப்புயிரி ஆகும் அப்படிங்கிறது சரியானது. ஐந்தாவது, சில குரோமோசோம்களில் டீலோமியர் எனப்படும் நீண்ட குளில் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது அப்படிங்கிறது தவறானது. சரிங்களா. ஆறாவது, டிஎன்ஏ பாலிமரேஸ் நெதியின் உதவியுடன் புதிய நியூக்ளியோடுகளை சேர்க்கப்பட்டு புதிய நிரப்பு டிஎன்ஏ உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஆறாவது சரியான விடை. ஏழாவது, டவுன் நோய் கூட்டு அறிகுறி என்பது 45வது குரோமோசோமில் உள்ள மரபியல் நிலையாகும் அப்படிங்கிறது தவறான விடை. இது 21வது குரோமோசோமில் நடைபெறும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து நாலாவது பொறுத்துக. ஆட்டோசோம்களை 22 ஜோடி குரோமோசோம்கள் சொல்லுவாங்க. இருமய நிலை அப்படிங்கிறது 2N. அல்லோசோம்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23வது ஜோடி குரோமோசோம்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து டவுன் நோய் கூட்டு அறிகுறி அப்படின்னா ட்ரைசோமி 21. இரு பண்பு கலப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:3:3:1 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓரிரு வாக்கியங்கள், குறுகிய விடை. ஸோ இதெல்லாம் ஓகே. விரிவான விடையும் பார்த்துட்டோம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் உயர் சிந்தனை வினாக்கள். சரிங்களா. இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. அடுத்து கருத்து வரைபடம். கருத்து வரைபடத்தில் மரபியல். இந்த மரபியல் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. டீன்கள், சடுதி மாற்றம், மெண்டலின் மரபியல் விதிகள். இப்போ ஃபஸ்ட்டு மெண்டலின் மரபியல் விதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓங்க தன்மையின் விதி, தனித்து பிரித்தல் விதி, சார்பின்றி ஒதுக்குதல் விதி அப்படிங்கிற 3 விதி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா முதன்மை சுருக்கம், 2ஆம் நிலை சுருக்கம், சென்ட்ரோமியர், டீலோமியர், சாட்டலைட் அப்படிங்கிறதும். குரோமோசோம்களின் வகைகள் பார்த்தீங்கன்னா டீலோசெட்ரிக், ஆக்ரோசெட்ரிக், சப்மெட்டாசெட்ரிக், மெட்டாசென்ட்ரிக்கும். குரோமோசோம்களின் வகைகள் ஆட்டோசோம்கள், அல்லோசோம்களும். மனிதனின் பால் நிர்ணயம். ஆண் 44+ XYயும், பெண்கள் 44+ X, அதாவது XX தான் வரும். பெண்ணானா XX வரும், ஆணுனா XYன்னு வரும். சரிங்களா. அது இதிலே தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து குரோமோசோம்கள் டிஎன்ஏல போகுது. இப்போ டிஎன்ஏ சடுதி மாற்றத்தில் போகுது. இப்போ டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைடு அதாவது ஒரு பென்டோஸ் சர்க்கரை, ஒரு நைட்ரஜன் காரம், ஒரு பாஸ்பேட் தொகுதி, இதெல்லாம் நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து இரட்டிப்பாதலின் தொடக்கம், டிஎன்ஏ மூலக்கூறு பிரிதல், ஆர்என்ஏ பிரைமர் உருவாதல், பெற்றோர் இலையிலிருந்து புதிய நிரப்பு இலையின் தேற்றம், இரட்டிப்பாதலின் முடிவு. அடுத்தது சடுதி மாற்றம். பார்த்தீங்கன்னா குரோமோசோம் சடுதி மாற்றம். அமைப்பில் மாற்றங்கள், எண்ணிக்கையில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2 வகையாக பிரிக்குங்க. யூப்ளாயட்டி, அன்யூப்ளாயட்டி அப்படிங்கிறதும். அடுத்தது டவுன் நோய் கூட்டு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜீன் சடுதி மாற்றம் அப்படின்னா பதிலீடு செய்தல், குறைதல், இடை சேர்த்தல், தலைகீழாதல் அப்படிங்கிற இதெல்லாம் இதில் நடக்கும். அவள் தான் யூனிட் 18வது யூனிட் முடிஞ்சு.